அடுத்து கவிஞர் தக்கோலம் ஜலநாதன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். இவர் ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ள கவிஞர். தமிழ் நாகரிகம் வளர்த்த ஊர்களில் ஒன்றான உத்தரமேரூரில் வசிக்கிறார். பாதை வகுத்திடு என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார். ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். நீரின் அரசன் எனும் பொருள் இவர் பெயருக்கு உண்டு. ஜலநாதன் நீரின் அரசன் நீரை பற்றி கவிதை வாசிக்க வருகிறார். ஐயா வாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மலர்களுக்கும் அகிலமெங்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து என் ஜலநாதன் தக்கோலம். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். நீரின்றேல் நீரில்லை நான் இல்லை என்போம். ஊரில்லை எதுவும் இல்லை என்றும் தான் சொல்வோம். சீராக வானந்தான் பொழிந்தாலே நீர்தாம் சீரோடு பசுமைதான் சிரிக்கின்றான் எங்கும். உலகத்தில் உன்னதமாய் உள்ளதுதான் நீரே. உடம்பினிலே கூடுதலாய் இருப்பதும் நீரே. வளமோடு நலமேதான் தருவதும் நீரே. வாழ்வினிலே என்றென்றும் தேவை என்றோ நீரே. சுவைதாமே இல்லாது என்றாலும் தாமே சுவையூட்டும் சுகம் கூட்டும் உண்பதில் தான் ஒன்றி. நிறமில்லை என்றாலும் நிறமேதான் காட்டும். நிறைவாக தன்னோடு உள்ளதைத்தான் வைத்தேன். தாகந்தான் தீர்க்கின்ற பாகந்தான் நீர்தாம். போரத்தான் முடிஞ்சிடுமோ அதன் பெருமைத்தானே. நீர்நிலையில் நீர் நிறைவை நிறைவாக கண்டோம். அன்று நீர்நிலையை நிறைவாக கண்டோம். இன்று பாட்டிலே காணுகின்றோம் இனி என்ன சொல்ல. அனைத்திற்கும் தேவையாய் இருக்கின்ற நீர்தான் ஆழ்பூமி அடிவயிற்றில் வற்றித்தான் போச்சு. அனைத்திற்கும் தேவையாய் இருக்கின்ற நீர்தான் ஆழ்பூமி அடிவயிற்றில் வற்றித்தான் போச்சு. வறட்சியாராய் வைத்ததுதான் யாரு? குளிர்பானக்காரு. வருங்காலம் நிகழ்காலம் எண்ணித்தான் பாரு. ஒருவாய்தான் குடிக்கத்தான் கிடைத்திடுமா நீரு? கூறு. இக்கணமும் எக்கணமும் சிக்கனமே தேவை. அக்கறையாய் ஒன்றித்தான் உய்ய வழி செய்வோம். என் ஜலநாதன் தக்கோலம். வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் நன்றி. கவிஞர் என் ஜலநாதன் ஒரு சிற்றறிவு விழுந்தது போல், அந்த சிற்றறிவு விழுவது போன்ற ஒரு சண்ட நடையில் கவிதை வழங்கினார். அவர் கவிதையை கேட்ட பொழுது இந்த அருவியில் குளிப்பது போல் இருக்கு. மிகுந்த வலியும் இருக்காது, இதமாகவும் இருக்கும். எத்தனை மணி நேரமானாலும் குளித்துக் கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். அது போன்ற ஒரு கவிதையை வழங்கினார்கள். தக்கோலம் போட்ட நீர்க்கோலம் நல்ல கவிக்கோலம். இந்த பூக்கோலம் போற்றட்டும் உண்மை. நன்றி. அடுத்ததாக